சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வசூல் அதிகரிச்சிருந்தது. திங்கட்கிழமை மீண்டும் வசூல் குறைய தொடங்கிவிட்டது. கல்யாணி பிரியதர்ஷனோட லோகா படம் வசூலை தாண்டவமாடுது. மோகன்லாலோட இறுதிய பூர்வம், ஃபகத் ஃபாசில், கல்யாணி பிரியதர்ஷன் நடித்த ஓடும் குதிரை, சாடும் குதிரை உள்ளிட்ட படங்கள் ஓணம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரியதாக ஷைன் ஆகவே இல்லை. ஜான்வி கபூர், சித்தார்த் மல்கோத்ரா நடித்த பரம் சுந்தரி படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கு. இந்நிலையில் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படம் தொடர்ந்து கோடி ரூபாய் வசூல்களை கடந்து 20வது நாளிலும் குறையாமல் பார்த்து கொண்டிருக்கு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திங்கட்கிழமையான முந்தநேற்றும் செவ்வாய்க்கிழமையான நேற்றும் கூலி படத்தோட ஒட்டுமொத்த வசூலை அறிவிப்பாங்க என்று எதிர்பார்த்த நிலையில் இன்னமும் அமைதியாகவே இருப்பது தான் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 74 வயதில் திரையில் தோன்றினாலே படத்தை பார்க்க ரசிகர்கள் ரெடி ஆகிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் கதை சொதப்பலா இருப்பதா பலரும் விமர்சித்தாலும், எடுத்துக்கொண்ட கதையை விஷுவலாக நேர்த்தியாக அவர் இயக்கிய நிலையில் அதனால தான் 3வது வாரம் தாண்டி படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு என்று சொல்லப்படுது. கூலி படம் ஞாயிற்றுக்கிழமை இந்திய அளவில் 3.1 கோடிகள் வசூல் செய்த நிலையில் திங்கட்கிழமை இந்தியா முழுவதும் அதிகபட்சமாக 1.10 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. புதிய படங்களே முதல் நாளில் 1 கோடி ரூபாய் வசூல் செய்ய தடுமாறி வரும் நிலையில் 20வது நாள்லேயும் 1 கோடிக்கு மேலே அதிகமாக வசூல் செய்வது சிறப்பான விஷயம் என்றே பாக்ஸ் ஆஃபீஸ் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்தியாவில் கடந்த 19 நாட்களும் மற்றும் 20 நாட்களில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 290 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் அம்ஷினி என்டர்டைன்மெண்ட் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வசூலை ஓவர்சீஸில் கூலி படம் அள்ளி இருப்பதா தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை உலகளவில் கூலி திரைப்படம் 510 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிறதா பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்படுது. கூலி படம் 500 கோடி கிளப்பில் இணைந்ததா அறிவிப்பாங்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் கூலி படத்தை தொடர்ந்து தலைவரோட ஜெயிலர் 2 படம் 1000 கோடி அடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இப்போ ரசிகர்கள் எல்லாம் ஜெயிலர் 2 பக்கம் தான் திரும்பி அவங்களோட பார்வை உய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் 600 கோடி வசூலை தொடுமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.